பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெட் டு நோ த ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த கடைசி இதில் வந்திருக்கோம். நம்ம 3 பகுதிகளை பார்த்துட்டோம். ஸோ இப்போ கடைசியாக இந்த மாதத்தில் 4வது வாரம். ஸோ ஏசப்பாக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுல தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சது ஒரு துளி தான், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்குள்ள இன்னும் ஆவியானவர் கிரியேஷனா நீங்கள் ஆவியானவர் தனியாக ஜபம் பண்ணி நீங்கள் வேதம் வாசிக்கச்சு இன்னும் ஆவியானவர் உங்களோட பேசுவார், இடைப்படுவார், உங்களை கொண்டு வல்லமையாக பிரயோஜனப்படுத்துவார். ஆமீன். சரி, இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறது என்னோட கூட போன வாரம் ஆவின் வரங்களை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஆவின் கனிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆமீன். என்னோட கூட கலாத்தியர் 5வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சிறிய ஜபம் பண்ணிடலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம கிருபையினால் இம்மட்டும் நடத்தி வந்ததுக்காக நன்றி, சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஒரு விஷயங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னித்து ஆவியானவரை இடைபடுவீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் கேட்டுக்கொள்ள, இன்னும் கற்றுக்கொள்ள, இன்னும் கனி கொடுக்க, இன்னும் உம்மை சார்ந்திருக்க, இன்னும் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை வளர எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த அவன் நாமும் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் ராஜ்யத்தை கட்டும்படியாக, இன்னும் தேவனை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். 22வது வசனம், கலாத்தியர் 5வது அதிகாரம், கலேஷியன் சாப்டர் 5 verse 22. கலாத்தியர் அதிகாரம் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமேன். இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆவியின் கனி அப்படின்னாக்க நம்ம கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு பார்க்குறோம். இந்த இடத்துல ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலை, கிஃப்ட்ஸுங்கிறச்சு பல விதங்கள் ப்ளூரலில் வருது. ஆனால் கனிங்கிறச்சு ஏன் சிங்குலரில் வருதுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஆரஞ்சு எடுக்கிறீங்கனாக்க அதில் பல சொலைகள் இருக்குது இல்லையா? ஆனால் அது ஒரு கனி தான். இட்ஸ் ஒன் ஃப்ரூட் ஒன்லி. அப்போ ஒவ்வொரு சொலை இருக்கச்சு, அதில் அந்த 9 சொலை இருக்கச்சு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல பார்க்கறச்சு ஒவ்வொரு பார்ட் இருக்குது. ஸோ அது அன்பாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, நீடிய பொறுமையாக இருக்குது, விசுவாசமாக இருக்குது, இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் சேர்த்து தான் இருக்கும். ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒட்டி தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. அப்போது இந்த அன்புன்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு என்னன்னாக்க அன்பு. அதாவது அன்பு ஒரு ஃப்ரூட்டு, விசுவாசம் ஒரு ஃப்ரூட் அப்படி கிடையாது. ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் ஆவியின் கனிகளில் அன்போடு சேர்ந்து தான் எல்லாமே ஒட்டி வரும். ஓகேவா? தனியாக எதுவுமே நம்ம பிரிக்கவே முடியாது. ஆவியின் கனிகளில் கனி நம்ம தான் உற்பத்தி பண்ணணும். கிஃப்ட் ஆவியானவர் கொடுப்பாரு. கனிங்கிறது நம்ம தேவ நாம மகிமைக்குன்னு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, கனி தரும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து அத்தி மரத்துக்கிட்ட போய் அது கனி தரலன்னு உடனே அது வெட்டுண்டு போகணும்னு சொல்லுவார், சபிச்சிடுவார். கனிதரா நிறைய இடத்துல பார்க்குறோம். கனிதராத மரம் எல்லாம் என்னவாகும்? சுட்டெரித்துப்படணும், அக்னிக்கு இரையாயிடும் அப்படின்னு. ஸோ நம்ம கனி கொடுக்கலன்னா என்னதான் நம்ம ரட்சிக்கப்பட்டாலும், அந்நிய பாஷை பேசினாலும், ஆவின் வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்தாலும், கனி கொடுக்கலனாக்க நம்மளால நித்திய ஜீவன் அடைய முடியாது. வெட்டுண்டு நரகத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது நம்மளை தான் ஆண்டவர் குறிக்கிறார். ஏன் அப்படின்னா கனி கொடுக்கணும். கனி கொடுத்தாதான் நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேன், ஏசப்பா சொன்னபடி வாழ்ந்து காமிக்கிறேன், ஏசப்பா சொல்றபடி கேட்டு வாழ்ந்து காமிச்சாதான் அவர் வழியில நடக்க முடியும். அவர் வழியில நடக்கிறச்சே தான் நித்திய ஜீவனை போய் அடைய முடியும். கனி கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் அபவுட் மை இன்னர் செல்ஃப். அது எனக்குள்ள மாற்றத்தை நான் இயேசுக்குள்ள ரட்சிப்புக்கு எனக்குள்ள மாற்றம் வந்திருக்கிறத காண்பிக்கிறது. கிஃப்ட்ஸுங்கிறது ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் கட்டும்படியாக, பிதாவின் ராஜ்யம் கட்டும்படியாக நம்மளை கொண்டு அவர் பிரயோஜனப்படுத்துகிறது. ஓகேவா? கிஃப்ட் வெளியரங்கமாக நம்மளுக்கு தெரியப்படும். ஆனால் கனிங்கிறது நம்ம நமக்குள்ள வந்திருக்கிற மாற்றம், நம்மளோட செயல், பேச்சு, மூச்சு, வாழ்க்கையை மாற்றி இருக்கும். அதுதான் கனி தருது. கனி எப்போ கொடுக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துங்கிற விதை நமக்குள்ள விதைக்கப்பட்ட உடனே அது வேரூன்றி நல்ல வேருடனும் விட்டு மரமாக விஸ்வரூபம் எடுக்கிறச்சே அந்த மரம் வெளியில் அதுக்கு பிரான்ச்சஸ் வரும், இலைகள் வரும். இலைகள் வரச்சே என்னாகும்?
பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி தரும். எப்படி? நல்ல கனியாக தரும். அழுகினது இல்லை வண்டு வந்தது அறவைக்காடாக இருக்கிறது அப்படிப்பட்ட கனி இல்லை, நல்ல கனி தராததில் வெட்டுண்டு போடப்படும் இருக்கு. ஸோ நல்ல கனி நம்மளால் அப்போ தான் தர முடியும். அப்போ நல்ல கனி கொடுக்கறதுக்கு என்ன ஆகும்னா, அந்த மரம் வளர வளர என்ன ஆகும்னா, நமக்குள்ள அந்த பிரான்ச்சஸ் வர வர அந்த பிரான்ச்சஸ் சிலப்போ நீங்கள் போய் தொடுங்க, அந்த ஒரு மரத்தில் போய் பக்கத்தில் போய் நின்று பாருங்களேன், அந்த ஒரு கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்னாக்க, அது அந்த இதோட கூட உங்களை கட்டி வச்சு பார்க்குற மாதிரி பாருங்கள், மரத்தில் ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்குது, அது இல்லை அது பக்கத்தில் போய் இப்படி நின்று அது எங்கேயாவது குத்தும் கீரும், ஏன் அது வலிக்கும். அப்போ நம்ம கனி கொடுக்கணும்னாக்க நமக்குள்ள சில எடுக்க வேண்டிய சுபாவங்கள், சில குத்தி ஆண்டவர் எடுப்பார், சிலதை சீர்படும்படியாக சில இடத்துல செதுக்குவார், சில இடத்துல அது வளர்றதுக்கு அந்த மரம் இயேசுங்கிற மரம் நமக்குள்ள வளர்றச்சு கொஞ்சம் குத்தல் குடைச்சல் இருக்கும். அந்த குத்தல் குடைச்சல் எல்லாம் நம்ம சகித்து கொண்டு வரைச்சி அந்த மரம் அழகாக பிரான்ச் அப்படியே அது நீங்கள் ஒரு மரத்தை கற்பனை பண்ணி பாருங்கள், பிரான்ச்சஸ் வரும். அந்த பிரான்ச் வர வர நம்ம இடம் கொடுக்க கொடுக்க நிறைய பிரான்ச்சஸ் வரும், நிறைய அந்த ஹைட்டாக வளரும் அந்த மரம். அப்போ வளரச்சு அதில் அப்புறம் இலை வரும். அப்போ அது குத்தினதெல்லாம் கொஞ்சமாக இலை வருதில்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும், கொஞ்சம் ஒரு ஒரு நறுமணம் வரும். அதுக்கப்புறம் அந்த இலையில ஒரு வாசனை வரும். அப்புறம் அந்த பூவில் வரும், அந்த பூ காய் காய்க்கும், அந்த காய் பழமாக மாறும் இல்லையா. ஆனால் அது ஒன் டே ப்ராசஸாக கிடையாது, ஆனால் இட் வில் டேக் டைம். ஆனால் நீங்கள் இடம் கொடுக்கறச்சே தான் அந்த இயேசு கிறிஸ்துங்கிற மரம் உங்களுக்குள்ளே வளர முடியும், பிரான்ச்சஸை உங்களுக்குள்ளே வெளியில் வர முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ளே நீங்கள் வாரும், நீங்கள் வளருங்கப்பா எனக்குள்ளே அப்படின்னு சொல்லணும். இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்கன்னா முதல்ல இயேசு கிறிஸ்துவை யாருன்னு அறிந்து கொள்ளணும். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம் பாவிகளான நம்ம எல்லாருக்காகவும் பாவமே இல்லாத அவர் பழுதற்ற பலியாக நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார், மீண்டும் நமக்காக வரப்போகிறார். ஆமீன். இதுதான் சுவிசேஷம். ஸோ இவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உன் நாவினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுப்பினான்னு அறிக்கை எடுறச்சே ரட்சிக்கப்படுவீங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆவியானவர் கூட கேட்டு உதவி கேட்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அறிவினால வேதம் வாசிக்கிறது, ஜபிக்கிறது, ஞானஸ்நானம் எடுக்கணுதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஜபிக்கரிச்சு வேதம் வாசிக்கரிச்சு நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்குள்ள உதவி செய்வார். உங்களுக்குள்ள உள்ளான மனுஷி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு கணிதரும் வாழ்க்கை வாழ வைப்பார். ஆமீன். ஆவின் வரங்களாம் நிரப்புவார். எப்பவுமே ஆவின் வரம் உங்க மூலியமா கிரியேட் செய்யணும்னாக்கா ஆவின் கனிகள் இருக்கணும். ஏன்னா அந்த ஆவின் கனி இருக்கணும். அந்த ஆவின் கனி இருந்தா மட்டும்தான் அந்த வரம் நமக்குள்ள கிரியை சேர்ந்து யாருக்கு போய் சேரணுமோ, அது ஹீலிங்கா இருக்கலாம், ப்ராஃபஸியா இருக்கலாம், அந்த இடத்துல கிரியை செய்யும். ஓகேவா? சரி. ஆவின் கனியோ அன்பு. அன்புனாக்கா 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பு சாந்தமா இருக்கும், இச்சையடக்கமா இருக்கும். அந்த அன்புக்கு தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, வீண் புகழ்ச்சியை நாடாது, அயோக்கியமானதை சிந்திக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, நியாயத்தில் சந்தோஷப்படும். ஸோ அன்பு இருக்கடிச்சு எப்படி நம்ம நடந்துப்போனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்கன்னா இந்த வேதத்தை நீங்கள் பயந்து படிக்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் பைபிள் படிக்கலைன்னா ஆண்டவர் என்னை பனிஷ் பண்ணுவார். இல்லை இல்லை இல்லை, நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னாக்கா விசேஷமாக மனைவிமார்கள் யோசிச்சு பாருங்க. கணவரை நேசிக்கிறோம், கணவர் என்ன சொன்னாலும் கேட்போம். கணவர் மனைவி நேசிக்கச்சு, மனைவி என்ன சொன்னாலும் கேட்போம். ஸோ ஒருத்தர் நம்ம பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கச்சோம், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கச்சோம், இதே தான். ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல பயத்தினால இல்லை, அவங்க மேல இருக்கிற அன்புனால. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம்னாக்க அவரை நேசிக்கிறதுனால இந்த வேதத்தின் படி வாசிக்க, இது பயந்து படிக்காம இதுல ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, நம்மளை பற்றின காரியம், பிதா குமாரன் பரிசுத்தாவியரை பற்றின காரியம், எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு விடுதலை கொடுத்த காரியங்கள், பாவியாக இருந்தால் அதுக்கான என்ன காரியங்கள் நடக்கும், துன்மார்க்கத்தில் போனால் என்ன நடக்கும், அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன, மனம் திரும்பினா அது நம்ம எப்படி வாழ முடியும், அவங்களுக்கு செஞ்ச பிரச்சனை போராட்டத்தில் தேவன் அவர்களை விடுவித்தது போல நம்மளை விடுவிப்பார். ஒரு விசுவாசம், நம்பிக்கை, இது எல்லாம் நம்ம வேதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நம் தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், பிதா எப்படிப்பட்டவர், பரிசுத்தாவியர் எப்படிப்பட்டவர் நம்ம அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த இன்டிமெசி வித் காட் நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கும். நம்ம ஜப வாழ்க்கையும் சரி, வேதம் வாசிக்கிறதும் அதிகமாகும். அப்போ அந்த அன்பு என்ன ஆகுது, ஒருத்தரை நேசிக்கிறனால. அப்போ அந்த அன்பு நமக்குள்ள வரைச்சி, அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரைச்சி என்ன ஆகும்னாக்க
நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும், ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் நமக்குள்ள. ஸ்ட்ராங்காக என்ன ஆகும், வளர்ந்த உடனே அப்படியே நீட்டாக போகும், அதுக்கு பிரான்ச்சஸ் வரும் இல்லையா, எந்த ஒரு மரமாக இருந்தாலும் ஒரு பிரான்ச்சஸ் உண்டு. அப்போ அந்த பிரான்ச்சஸ் வர வர நமக்குள்ள தேவையில்லாத காரியங்கள், யோசனைகள், அழுக்குகள் அதெல்லாம் குத்தி குத்தி ஆண்டவர் அதெல்லாம் வெளியில் போக வைப்பார். வெளியில் போனதும் அந்த மரம் என்ன பண்ணும், அந்த காற்று, அந்த தண்ணி, அதெல்லாம் ஆவியானவர் அவர் அன்பை ஊற்றி அவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை கொடுக்க கொடுக்க இந்த மரம் இன்னும் இன்னும் விசுவாசத்தில் வளர்ந்து 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 என்ன துளிர் விடும். துளிர் விட்டதும் இலை வரும், இலை வந்ததும் பூ பூக்கும், பூ பூத்ததும் காய்க்கும், காய் காய்த்ததும் கனி கொடுக்கும், நல்ல கனி கொடுக்கும் இல்லையா. ஸோ இந்த அன்பும் அப்படிதான். ஸோ நமக்குள்ள நம்ம அதிகமாக தேவனை நேசிக்க நேசிக்க, வேதம் வாசிக்க வாசிக்க, தேவனோடு அதிகமாக செலவிட, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் வெறுத்துட்டு உலகத்தார் போல நடக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவ போல நம்ம மாறுவோம். அவர் அன்பாகவே இருந்தது போல் அவர் பிள்ளைகளாகி நம்மளும் அன்புள்ளவர்களாக மாறுவோம். அவர் எப்படி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஏசப்பா இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார், இந்த இடத்துல ஏசப்பா இருந்தால் எப்படி பேசுவார், அப்படி நம்மளும் பேசுவோம், அப்படி நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம். ஏசப்பா மன்னிச்சர்ல, அப்போ நம்மளும் மன்னிப்போம். ஓகேவா. ஸோ அன்பு ஃபஸ்ட்டு, இந்த அன்பு தான் இந்த ஆவின் கனி எல்லாத்துக்குமே வந்து இந்த அன்போட. அன்பு இல்லைன்னா மற்ற கனிகள், கனிகள் சொல்லக்கூடாது, மற்ற கனி வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, பூர்ணமாகாது, ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக வராது. ஓகேவா. சரி, இப்போ அந்த ஆரஞ்சு பழத்தில் ஒரு சொலையை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி சொலை அந்த உடம்பு கேப்பாக இருக்கும்ல, அந்த ஒரு சொலை வந்தால் அது ஃபுல் பழமாக இருக்கும். ஸோ அந்த அன்புங்கிற அந்த ஒரு சொலையை எடுத்துட்டிங்கனாக்க மற்றதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறையுள்ளதாக தான் இருக்கும். சரி, அடுத்தது ஆவின் கனி அன்பாக இருக்கிறது. ஸோ தேவன் பேரில் நம்ம அன்பாக இருக்கணும், முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறணும். அப்போ இந்த உன்னிடத்தில் வரைச்சதை நம்மளுக்கு என்னால் என்னையே நேசிக்க முடியலங்கச்சு அப்படி சொல்லக்கூடாது. நான் நிறைய இதில் சொல்லுவேன் என்னோட மெசேஜஸில், என்னை படைச்சதும் தேவன் தான், உங்களை படைச்சதும் தேவன் தான் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்மளை படைக்கிறச்சே, நம்மளை அவர் நேசிக்கிறாருங்கச்சே, ஐ டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் என்னை நான் வெறுக்கிறதுக்கோ, என்னை குற்றப்படுத்திக்கிறதுக்கோ, என்னை நான் என்ன நான் ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அவர் குயவன், நான் களிமண். அப்போ எனக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. நான் டோட்டலாக என்ன அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன்னுச்சு. அப்போ என் எஜமானுக்கு தான் நான் அடிமை. அடிமைனாக்கா அவர் தான் என் எஜமான், அவர் தான் என் தேவன், நான் அவருடைய மனவாட்டி, அவருடைய மகள், அவருடைய எல்லாம் நான். ஓகேவா. எனக்கு எல்லாமும் அவர். அப்படி இருக்கச்சு அவர் என்னை எப்படி பார்க்குறாரோ நான் அப்படி தான் பார்க்கணும். அப்போ நான் என்னை அவர் எப்படி பார்க்குறான்னு பார்க்கறச்சே என் மேலே ஆட்டோமேட்டிக்காக, அதுக்காக என்னை வந்து நான் பேம்பர் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரல, இல்லை போய் பியூட்டி பார்லர் போய் அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்ல வரல. போகிறது தப்பு இல்லை, நீங்கள் போங்க, உங்களை எல்லாம் வெளிப்புறமாக உங்களை எப்படி கொஞ்சம் அழகாக வச்சுக்க முடியுமோ ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் உள்ளான அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அழகு எப்போ வரும், தேவ சமூகத்தில் உட்காருது, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கிறது, தேவனுடைய சுபாவத்தை சார்ந்து கொண்டு அவருக்குள்ளாக நான் வளர்றது, தேவனே சார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் செய்யச்சு என்ன ஆகும்னாக்க உங்களையும் நீங்கள் நேசிக்க முடியும், உங்களை வெறுக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸோ அந்த கசப்போ இல்லைனாக்க அந்த கசப்பு மற்றவங்ககிட்டையும் போகாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு மற்றவங்ககிட்டையும் அன்பு காமிக்க வைக்கும். ஆமே. ஓகே, அடுத்தது ஆவியின் கனி என்னது, சந்தோஷம். சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன்று கிடைச்சா சந்தோஷம், நான் நல்லபடியாக எக்ஸாமில் மார்க் எடுத்தால் சந்தோஷம், என் பிள்ளைகள் நல்லபடியாக நாங்கள் நினைக்கிற மாதிரி படித்து முடித்து ஒரு பெரிய வேலைக்கு போனால் சந்தோஷம், என் கணவன் நான் சொன்னதை கேட்டால் சந்தோஷம், ஒரு சின்ன வீட்டில் இருக்க நாளைக்கு ஒரு பெரிய வீடு வாங்கினா சந்தோஷம், பைக்கு தான் வச்சுருக்கேன் கார் வாங்கினா சந்தோஷம். இதுவா சந்தோஷம்? இது சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு நம்மளா ஒரு தேவையை நினச்சிக்கிட்டு இது கிடைச்சாதான் ஒரு கண்டிஷ்னல் லவ், ஒரு கண்டிஷ்னல் ஹாப்பினஸ் நமக்குள்ள. இது எல்லாமே ஒவ்வொரு நாள் மாண்டிடும், மடிஞ்சிடும், இல்லாமல் போயிடும். அப்போ உங்ககிட்ட பைக் போயிடுச்சுன்னா உங்கள் சந்தோஷம் போயிடும், உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலைன்னா உங்கள் சந்தோஷம் போயிடும், உங்கள் கணவர் உங்கள் பேச்சு கேட்கலன்னா உங்கள் சந்தோஷம் போயிடும், உங்கள் மனைவி உங்கள் சொல் பேச்சு கேட்கலன்னா உங்கள் சந்தோஷம் போயிடும். ஸோ இந்த சந்தோஷங்கிறது வந்து ஏதோ ஒரு பேர்லையோ இல்லை யார் பேர்லையோ டிபெண்டாக இருக்கிறது. டிபெண்ட்னா உடனே வந்து நான் இண்டிபெண்டாக இருக்கணும் அந்த டாபிக் போகாதீங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், தேவன் வந்து இண்டிபெண்டாக இருக்கல, தேவனையும் இந்த சொசைட்டியும் சுற்றுச்சூழலும் இந்த இயற்கையும் சார்ந்து இருக்கும்படி தான் தேவன் நம்மளை படைச்சிருக்காரு, மனு குலத்தை படைச்சிருக்காரு, ஏன் இந்த யூனிவர்ஸையே படைச்சிருக்காரு. ஓகேவா. ஸோ எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க். ஸோ அந்த இதுக்கும் போகாதீங்க, இண்டிபெண்டாக இருக்க படைக்கலை, அது ஒரு டாபிக், அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும், மற்றவங்க பேரில் டிபெண்ட் ஆகிடக்கூடாது. இது கிடைச்சாதான், இல்லை இந்த நபர் இருந்தால் தான் என் சந்தோஷம், கிடையவே கிடையாது. ஆஃபீஸில் எனக்கு ஹைக் வந்தால் தான் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல சந்தோஷம் எப்படின்னா,
என் வாழ்விலும் என் தாழ்விலும் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன், சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னோட வாசம் செய்கிற தேவன், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிற அந்த சந்தோஷம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் என்னை சொந்த பிள்ளையாக எனக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அந்த சந்தோஷம் அது யாராலையும் பறிக்க முடியாது, யாராலையும் திருடிக்கொள்ள முடியாது. நான் தேவனுடையவள், என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்ற விசுவாசிக்கச்சே அந்த சந்தோஷத்தை, அவர் மேல இருக்கிற சந்தோஷத்தை யாராலையும் பறிக்க முடியாது. உங்களால் வாழ்ந்திருந்தாலும் ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும், தாழ்ந்து இருந்தாலும் ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். புரியுதுங்களா? இந்த சந்தோஷம்தான் ஆவியின் கனி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நடக்கலை, உங்க சந்தோஷம் போகுதுனாக்க அப்போ அது ஆவின் கனி இல்லை. ஓகேவா? சம்திங் ராங். ஸோ அப்படி கூடாது. எது நடந்தாலும் நடக்காட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருக்கணும். எப்படி? பிலிப்பு 4வது அதிகாரத்தில் வரும் இல்லையா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் நான் சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் அப்படிங்கிறச்சே பவுல் சொல்றாரு, எல்லாத்தையுமே அவரையே சார்ந்து அவரையே நம்பி, ஓகே எது நடந்தாலும் தேவன் எனக்கு நல்லதுக்கு தான் செய்வார் அப்படிங்கிற நிச்சயத்தில் இருக்கச்சே உங்க சந்தோஷத்தை யாராலையும் திருட முடியாது. உங்க சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கணும். ஆமீன். ஓகே, அடுத்தது சமாதானம். ஆவின் கனி என்ன? சமாதானம், ஒரு பீஸ். ஒரு பீஸ் வந்து ஒரு ஆன்சைட்டி இல்லாத. இப்போ நம்ம கண்டிப்பாக ஜபிப்போம், நம்ம குடும்பத்துக்காக ஜபிப்போம், நம்ம தேவைகளுக்காக ஜபிப்போம், மற்றவங்களுக்காக ஜபிப்போம், தேசத்துக்காக ஜபிப்போம், வியாதிஸ்தர் நிறைய ஜபம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறச்சேவும் ஒரு சில இது என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சில பேர் ரொம்ப ஒரு மரண படுக்கையில் படுத்திருப்பாங்க. அப்பா ஏசப்பான்னு சொல்லி அவங்ககிட்ட ஜபிச்சு, ஆண்டவரே ப்ளீஸ் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருங்களேன், நீங்கள் ஜீவனை கொடுத்துட்டு அவங்க ரட்சிப்புக்குள்ளே வருவாங்களேன்னு சொல்லி ஜபிக்கிறச்சே எவ்வளோ ஜபித்தாலும் ஆனால் ஒரு சில பேர் மரணிச்சு போயிருந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இவ்வளோ ஜபிச்சுமே ஏசப்பா. ஆரம்பத்தில் என்ன தோணும், சரி நம்ம போய் ஜபிச்சுட்டு வந்தோம், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படி. ஆனால் கொஞ்சம் கிறிஸ்துக்குள்ள மெச்சூர் ஆக நம்ம ஜபிச்சதுனால இல்லை, ஜீவனை கொடுக்க போகிறது ஆண்டவர் தானேன்னு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீவன், அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடுமே. ஏசப்பா அவங்களை ரட்சித்துக் கொள்ளுங்களேன்னு சொல்றச்சு அந்த ஆத்மா, அந்த நபர் மறிக்கிறச்சு சங்கடமாகும். அப்போ எனக்கு ரொம்ப என் சமாதானம் கிடைச்சி ஆவியான உணர்த்தின காரியம் எதுவும் என் கையில் இல்லை. ஒரு விஷயத்தை கேட்கறனாக்கா ஜபிக்க வேண்டியது என் கடமை. ஜபிக்க சொல்றது தேவனோட என்ன சித்தம். ஸோ நம்ம ஜபிக்கிறோம். ஜபத்துக்கு இப்படிதான் பதில் தரணும், அப்படிதான் பதில் தரணும்னு அது நான் வைக்கக்கூடாது. ஜபிக்க வேண்டியது மாத்திரம்தான் என் கடமை. தேவ சித்தம் நடக்கட்டும், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி, இது எங்களோட ஆசையா இருந்தாலும் என் சித்தம் அல்ல, எங்க டிசைர்ஸ் இல்லை, உங்க சித்தம் அப்படிங்கறச்சே அவர் எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாக மாத்திரம்தான் செய்வார் இல்லையா? அவர் பட்சவாதம் உள்ள தேவனை அல்ல. அவர்கிட்ட போய் நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்கோர்ஸ் நம்மளுக்கு அந்த அப்பா பிதாவின் கூப்பிடக்கூட அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி கொடுத்துருக்காரு, கேட்கலாம், அது பண்ணலாம். ஆனா அதே நேரத்தில் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கார். ராஜா கிட்ட போய் ஒரு பிரஜை, ராஜாவை நீ இப்படி பண்ணலாம் போய் கேட்க முடியுமா? கேட்க மாட்டோம் இல்லையா? என்னன்னா நம்ம பிரஜைகள். ஸோ அவர் ஜீவனோட தேவன், அவர் நீதிபரர், அவர் ஜட்ஜ். ஸோ அவர்கிட்ட போய் நம்மளால கேட்கவும் முடியாது. அப்போ அந்த சமாதானம். ஸோ இது மற்றவங்களுக்காக. நம்ம விஷயத்துலையுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, சில வாக்கு தத்தங்கள் கொடுத்துருப்பாரு, நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கச்சு அந்த காரியங்கள் லேட் ஆக 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 நீங்க தானே ஏசப்பா சொன்னீங்க, இன்னும் ஏன் நடக்கலை அப்படிங்கிறச்சு அந்த சமாதானம் அந்த இடத்துல கெட்டுறக்கூடாது. அந்த சமாதானம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். ஏன்னாக்க சொன்னவருக்கு தெரியும் எப்போ நிறைவேற்றணும் இல்லையா? அவர் வாக்கு பண்ணிட்டார்னா அதை செய்து முடிப்பார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. ஸோ அந்த சமாதானம், ஆன்சைட்டி என்ன ஆகிடும், ஐயோ எப்படி நடக்கும், சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கே, அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாரே, நீ வாடாக்காமல் தலையாக்காமல் சொன்னாரே, நான் இன்னும் கீழாதானே இருக்கேன், நான் இன்னும் மேலாகலேன்னு நினைச்சு புலம்பி நம்ம இன்னும் கீழே தான் போவோம். ஸோ அப்படி இல்லாம ஒரு வாக்கு கொடுத்துட்டார், அவர் பார்த்துப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நீங்க ஜபிச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா? ரட்சிக்க போவர கண்டிப்பா ரட்சிப்பார். அதே நேரத்துல ஜபிக்க வேண்டியது நம்ம கடமை. சில நேரத்துல நம்மளோட விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும்படியாக, சில நேரத்தில் நம்ம இன்னும் மாறும்படியாக, நம்மளோட சுபாவங்கள் மாறும்படியாக, அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்யும்படியாக அவர் ஒரு குறித்த காலத்துல வச்சிருப்பார். அந்த தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நம்ம சமாதானம் அதுக்குள்ள நம்ம கெடுத்துக்க கூடாது. இந்த காரியம் நடக்கலையேன்னு புலம்பி
அவிசுவாசப்பட்டோ இல்லை ஆன்சைட்டி பட்டோ நம்ம உள்ள போய் நுழைஞ்சு ஏதாவது மாம்சத்துல செஞ்சு இருக்கிற சமாதானத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது. அந்த சமாதானம் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கொடுத்திருக்கிற சமாதானம், உலகம் கொடுத்திருக்கிற சமாதானம் இல்லை, அது ஒருவரும் பறிக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? தேவனையே சார்ந்திருக்கச்சு, தேவன் எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்றச்சு, தேவனோட உலாவரிச்சு, தேவனோட கூட சஞ்சரிக்கிறச்சு தான். சஞ்சரிக்கிறதுனாக்கா 24/7 அவரை பத்தி தியானிக்கிறது, அவரோட பேசுறது, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். அப்போ இந்த சமாதானம் நம்ம விட்டு போகாதபடிக்கு கனி நம்ம கொடுக்கணும். எப்படி நம்மளும் சமாதானமா இருக்கணும், மற்றவங்களுக்குள்ளேயும் அந்த சமாதானத்தை கொண்டு போகணும். ஒருத்தருக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு ஏதாவது 2 பேர் சொல்றாங்கன்னா அங்க போய் அந்த சமாதானத்தை கெடுத்து பண்ணிடக்கூடாது. அவங்களுக்குள்ள சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் இருக்கு இல்லையா? பரலோகத்துல அதுக்கான பலன் உண்டு. ஸோ 2 பேர் சண்டை போட்டுக்கிச்சு, அந்த இடத்துல நீங்க போய் சமாதானம் பண்ணணும். உங்க பிள்ளை மருமகளுக்குள்ள, இல்ல கணவன் மனைவிக்குள்ள, இல்ல சொந்த பந்தங்களுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை கழிச்சு அந்த இடத்துல நீங்க சமாதானம் பண்ண பார்க்கணும். இந்த சமாதான கனிங்கிறது என்ன ஆகும்னா, தேவன் உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறது, அந்த இடத்துல ஆன்சைட்டி அது இதுன்னு வந்துடாது. இந்த சமாதானம் நமக்குள்ள காணப்படுறச்சே, நமக்குள்ள இருக்கிற சமாதானம், தெய்வீக சமாதானம் மற்றவங்களுக்குள்ளேயும் போகிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். ஆமீன். சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொறுமையே கிடையாது, அப்புறம் தானே நீடிய பொறுமை வர்றதுக்கு இல்லையா? ஸோ இந்த பொறுமை அப்படிங்கிறச்சு கேட்க நம்ம இந்த வசனம் ஞாபகம் இருக்கும் தெரியுமா? பேசுவதற்கு பொறுமையாக இருக்கணும், கேட்பதற்கு துரிதமாக இருக்கணும், பேசுவதற்கு பொறுமையாக, கோபப்படுறதுக்கு தாமதமாக இருக்கணும். ஸோ என்ன பேசுகிறோன்னு படப்படப்படான்னு பேசுகிறாதபடிக்கு பொறுமையாக யோசித்து தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பொறுமை வேணும். நீடிய பொறுமை. ஒரு பிரச்சனை போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குன்னா அந்த விஷயத்தில் நீடிய பொறுமை தேவை. அந்த நீடிய பொறுமைனாக்கா கம்ப்ளீட்டாக ஒன்றுமே சொல்லாமல் ஒரு ஜடம் மாதிரி இருக்கிறது இல்லை, பொறுத்து கொண்டு இருக்கணும். திருப்பி அந்த பொறுமை ஒரு இடத்துல இதுவாகணும், திருப்பி நீடிய பொறுமை. புரியுதுங்களா? ஏதோ இடத்துல கட் ஆகுது, திருப்பி அந்த கட் ஆன உடனே ஏசப்பா என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அதை அப்படியே விட்டுட்டு அதுபடிக்கு எனக்கு பொறுமையை தாங்க. சில பேர் நானும் சொல்லியிருக்கேன், 10 விஷயத்துக்கு பேசாமல் இருப்பேன், 11வது ஒரு கேள்வி வரைச்சு அதுக்கு பதில் சொல்லிடுவேனா, அப்போ அந்த 10 விஷயத்துக்கு பொறுமையாக இருந்தது பொறுமையிலே வராமல் போயிடும். ஓகேவா? அஃப்கோர்ஸ் ஆண்டவர் என்னை மாற்றிக்கொண்டு வர என்னோட கடந்த காலத்தை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல பொறுமை இல்லாமல் போயிடுது. நீடிய பொறுமைனாக்க 10 விஷயத்தில் பொறுமையாக இருந்தேன்ல, 11வது கேள்விக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுதான் நீடிய பொறுமை. ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இன்னும் அதை சொல்லி சொல்லி எத்தனை வருஷமா இதே பண்ணுறது, இன்னும் நான் மாறலையே அப்படிங்கச்சு, பிள்ளைகள் மாறலையேங்கச்சு, நீடிய பொறுமை வேணும். நம்மளே இன்னும் மாறலை, மாறுறதுக்கு ஒப்பு கொடுப்போம், நீடிய பொறுமை வேணும். நினச்ச காரியம் இன்னும் நடக்கலை, நீடிய பொறுமை வேணும். ஏதோ நீங்கள் செய்யாததை உங்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்க, நீடிய பொறுமை வேணும். அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போயிடாதீங்க, நீடிய பொறுமை வேணும். ஓகே, கேட்டுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவே கேட்டுக்கொண்டால் நானும் நீங்களே ஏமாத்திரம். நீடிய பொறுமை அந்த இடத்துல நிச்சயமாக அவசியம். அந்த நீடிய பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு இருக்கிறச்சு. அந்த நீடிய பொறுமைனா இன்னைக்கு பொறுமையாக இருக்கீங்க, நாளைக்கு இருக்கீங்க, நாளைக்கு பொறுமையோடு இருக்க முடியலங்கிறச்சு அது ஒரு எண்டுக்கு அப்படி இல்லை. இன்னும் 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 அது ப்ரொலாங் ஆக 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 அதில் பொறுமையாக இருக்க என்ன ஆகும்? அந்த விஷயத்தில் நீடிய பொறுமை. ஒரே விஷயத்தையே அரைச்சதையே சொல்லி சொல்லி உங்களை நோகடிக்கிறாங்கனாக்கா பரவாயில்ல, அதுலேயும் நீடிய பொறுமை. பொறுமையோட நீடிய பொறுமையோடு இருக்கிறச்சேங்கிறச்சே அதுக்கான சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அது நிஜமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும், இது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் தர முடியும். ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். இந்த நீடிய பொறுமைக்காக நீங்கள் ஜபிக்கச்சு. ஏன்னா வேதத்தில் நம்ம பொறுமையை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இந்த பொறுமை உள்ளவன் ஏன்னா பூமியை சுதந்திரித்து கொள்ளுவான் இருக்கு. நம்ம பொறுமையோடு இருக்கிறச்சே பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்தை நம்ம அடையணுங்கிறச்சே அந்த இடத்துல பொறுமையாக, தமிழில் சொல்லுவாங்க தெரியுமா, காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படிங்கிறச்சே நமக்கு காரியம் பெருசு. காரியம்னாக்கா அந்த ஒர்க் வாட் எவர் இட் இஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கிட்டு அந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறச்சே. பொறுமை அப்படிங்கிறச்சே என்னன்னாக்க இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும், பேசுவதற்கு பொறுமையாக இருக்கணும். நீடிய பொறுமை. பேசுறதுல நீடிய பொறுமை. ஒரு சண்டை சச்சரவே வருது, அந்த இடத்துல நீங்கள் வாய் திறக்காமல் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து பாருங்களேன். ஒரு கொஞ்ச நேரம் இதுவாகும், இன்னும் கொஞ்சம் கத்துவாங்க, வாயே திறக்க மாட்டியா அப்படின்னுவாங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், இந்த சண்டையை நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சமாதானத்து தேவனை சமாதானத்தாங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல நீடிய பொறுமையை காத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் இப்படி நடக்கும், 2 நாள் அப்படி இருக்கும், 3 நாள் நடக்கும், பழகிடும். அப்போ சண்டை வீட்டில் வராதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். உங்களுக்குள்ள அந்த நீடிய பொறுமை வந்துடுச்சுன்னா 2 கை தட்டினா தானே ஓசை வரும்.
ஒரு கை மட்டும் இப்படி பண்ணாக்க ஓசையே வராது. ஸோ 2 பேர் வாக்குவாதம் பண்ணுறச்சே என்ன ஆயிடுது, சண்டையாக மாறிடும். நான் சொல்கிறது கரெக்டாக, நீ சொல்கிறது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறச்சே ஆர்கியூமெண்ட்ஸ் வர இடத்துல தான் சத்ரு உள்ளே வந்துடுவான். இது எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த பாடம். எங்கெங்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் வருதோ, ஆர்கியூ பண்ணுறது நல்லது இல்லையாங்கிறச்சே, இன்டென்ஷன் மேட்டர்ஸில் நான் சொல்கிறது தான் ரைட்டுங்கிற விதத்தில் நான் ஆர்கியூ பண்ண போகிறச்சே, நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டுன்னு வரச்சே அந்த இடத்துல சண்டை தான் வரும். இல்லை அவங்களுக்கு என்னன்னு புரிய வைக்கணும், ஏசப்பா நீங்க புரிய வைங்க அப்படின்னு அந்த தாற்பயத்தில் வரைச்சு, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் வென்எவர் ஆர்கியூ கம்ஸ், நல்லா நோட் பண்ணி பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கலாம், ஆஃபீஸ் பாஸும் கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு நடுவில் இருக்கலாம், ஊழியத்தில் கூட இருக்கலாம். ஆர்கியூமெண்ட்ஸ் வரைச்சு அங்கே என்ன ஆகும், ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் போயிடும். ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் போன உடனே சத்ரு உள்ளே வந்துடுவோம். அப்போ சண்டை வந்துடும். ஸோ கோபம் கொள்ளுவோம். கோபம் கொண்ட அப்புறம் பாவம் உள்ளே வந்துடும். அடுத்தடுத்தது அவனோட இது லிஸ்ட் எல்லாம் உள்ளே வந்துடும். அப்போ ஆவின் கனி எங்கே, திருப்பி எல்லாம் வந்து தனித்தனியாக போயிடும். அப்போ ஒன்றுமே இருக்காது ஆவின் கனி. திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து ஆவின் கனி உருவாக்குவார் ஆண்டவர். ஸோ ஒவ்வொரு வாட்டி திருப்பி அந்த மரத்தை திருப்பி சுற்றி அந்த மண்ணை கொத்தளம் போட, திருப்பி அந்த விசுவாசத்தை விதைக்கணும், திருப்பி இயேசு கிறிஸ்து வளரணும், திருப்பியும் அந்த பிரான்ச்சஸ் வரணும், திருப்பி இலை, திருப்பி காய் பூக்கிறது, காய்க்கிறது, திருப்பி கனி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ளுச்சு, நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஓகே, அடுத்தது தயவு. தயவு அப்படிங்கனாக்க ஏசு கிறிஸ்து நம்ம மேல ஒரு கிருபையை வச்சிருக்காரு. என்ன கிருபை, கிரேஸ்னா என்ன, கிருபைனாக்கா நம்மளாம் அதுக்கு பாத்திரமே கிடையாது, பாத்திரமே இல்லாத, தகுதியே இல்லாம ஒருவருக்கு காமிக்கிறது பேர் தான் கிரேஸ். அவரால் கிரேஸ், நம்மளால கிரேஸ் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கே தகுதி இல்லை. அப்புறம் தான் நம்ம மற்றவங்களை இது பண்றது. தேவனால மட்டும்தான் கிரேஸ் கிருபையை கொடுக்க முடியும். நம்மளாம் காமிக்கிறது கிருபையில வராது, தயவுல வரலாம். தயவுனாக்க இறக்கும் காமிக்கிறது. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யுது, ஐயோ பாவம், அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இடுக்கமான ஒரு நேரம், உங்ககிட்டயே வந்து கொஞ்சம் பணம் இல்லை, ஒருத்தங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக ஹெல்ப் கேட்குறாங்க, உங்களாலேயும் முடியல அப்படிங்கிறச்சே, ஐயோ பாவம் அவங்க நிலைமை இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அந்த இடத்துல போனால் போகட்டும். இல்லை உங்களோட வீட்டில் வேலை செய்கிறவங்க லேட்டாக வந்துட்டாங்க, இல்லை ஒரு வாரம் வேலைக்கே வரலை அப்படிங்கிறச்சு, அவங்க குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அவங்க சொல்கிறதா இருக்கலாம், உங்கள் ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், ஹூவர் இட் மேபி. அப்படி இருக்கிறச்சு அந்த இடத்துல நியாய பிரகாரம் அவங்களை வேலையை எப்படி தூக்கிடணுமா இருக்கணும், இல்லை வேண்டாம் போ அப்படின்னு சொல்லமா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தயவை காமிச்சு போனால் போகட்டும். நமக்கு ஏசப்பா கிருபையை காமிச்சிருக்காருல்ல, நம்மளால கிருபையை காட்ட முடியாது, ஆனால் தயவு காமிச்சு, ஓகே எனக்கு இறங்கின தேவனே நானே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், தயவு பண்ணுறேன்னு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுறது, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது, அந்த மாதிரி செய்யறது. இல்லை ரோட்டில் இருக்கவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று உங்கள் சொந்த பந்தத்திலே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறச்சு அந்த இடத்துல போனா போகட்டும் போ, மன்னிச்சு விடுறேன், அது ஒரு தயவு. ஓகேவா, தயவு நீங்க காமிக்கிறச்சே நிச்சயமா தேவன் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர்களுக்கு, நீங்க மற்றவங்களுக்கு தயவு பண்ணிச்சே உங்களுக்கும் தயவு கிடைக்கும். ஆமீன். அடுத்தது நற்குணம். நற்குணம் அப்படின்னாக்க குட்னஸ், கைண்ட்னஸ், எல்லாமே எல்லா வித நற்குணங்களும் அதில் வந்துடும். ஓகேவா, அந்த நற்குணம் வரைச்சி ரைட்டியஸ்னஸ் வந்துடும், எல்லா விதமும் வந்துடும். நீங்கள் நீதிமானாக இருக்கணும், கைண்ட்னஸாக இருக்கணும், குட்னஸோடு இருக்கிறது, எல்லா வித நற்குணத்தினாலும் நிறைந்து காணப்படுறது, அதில் வந்து எல்லாமே அடக்கமாயிடும். அப்போது நீங்கள் நல்லவராக இருப்பீங்க. உங்கள் பேச்சு, உங்கள் மூச்சு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் செயல், உங்களோட எல்லா விதத்துலேயும் நற்குணத்தை உங்களுக்குள்ள, அந்த ஆல் கைண்ட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் காமிக்க முடியும். அப்படி நீங்கள் நடந்துப்பீங்க. உங்களை பார்க்குறவங்க ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. ஸோ எல்லா வித ரைட்டியஸ்னஸ் என்ன, நம்ம எல்லாருமே பாவிகள் தான், ஏசு கிறிஸ்துவனால நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம ரைட்டியஸ்னஸ் எப்படி வந்தது, ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால, அந்த விசுவாசத்தை கொடுத்தது ஆவியான ஒரு உதவினால, ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும்படி ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்தார், கிருபையினால வந்தது. ஓகேவா, நம்ம நல்லவங்கிறதுனாலையோ, நம்ம தான தர்மம் செஞ்சதுனாலையோ, நம்ம பரிசுத்தனாலையோ நம்மளுக்கு வரலை. ஸோ இந்த ரைட்டியஸ்னஸ் எப்படி வருதுனாக்கா ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால. இந்த நற்குணம், இந்த நீதிமான் ஆக்கப்பட்டது எதுக்காகனா, நான் பழைய வாழ்க்கைக்கு மறித்து உலக மாம்ச பிசாசுக்கு நீ வாழாதபடிக்கு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் பரிசுத்தாவியான நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படியாக, கர்த்தருடைய நீதியில் நடக்கும்படியாக, கிறிஸ்துவ மெய்யான ஒளியினிடத்தில் மற்றவர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தான் இந்த நீதிமான ஆக்கப்பட்டிருக்கும், எட்டர்னல் லைஃப் போய் அடையிறதுக்கு. ஸோ இந்த ரைட்டியஸ்னஸை நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் இழந்துடவே கூடாது. ஆமீன். அப்ப இந்த நம்ம ரைட்டியஸ்னஸோட நடக்கிறச்சே, நீதிமான்கள் ஆக்கப்பட்டுருச்சே, பாவம் செய்யாதபடிக்கு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் நீங்களும் ஜெயிப்பீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ அவருக்குள்ள நம்ம விசுவாசித்து ஏசப்பாக்கள் கிட்ட கிருபையை கேட்கறச்சே அவர் நமக்கு உதவி செய்வார். உதவி செய்யறது எப்படின்னாக்கா, நம்ம நீதிமான ரைட்டியஸ்னஸா வாழறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன். அடுத்தது விசுவாசம். ஆமீன். வரங்கள்ல விசுவாசம் உண்டு. இந்த விசுவாசம் என்ன விசுவாசம்னாக்க,
ஏசப்பா, நான் உங்களை நம்புகிறேன், இந்த காரியம் நடக்கும்னு நான் நம்புகிறேன், இந்த காரியம் நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் உங்களை தான் நம்புவேன். ஓகேவா? ஆவின் வரங்கள் இருக்கிற விசுவாசம், அந்த வரம் கிரியை செய்யும்படியாக தேவன் நமக்கு அந்த இதில் நடத்தி கொண்டு போகிற அந்த ஒரு விசுவாசம். இந்த கனியில் இருக்கிற விசுவாசம் என்னன்னாக்க, நம்ம தேவனை இப்போ பின்பற்றுறது எப்படி இருக்கணும்னு ஆவின் கனிகளை வந்திருக்கச்சு ஆண்டவரை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லாருமே ஒரு தேவைகளுக்காக தான் ஆண்டவருக்குள்ள வந்திருப்போம் ஆரம்ப காலத்துல. அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம், சந்திக்கப்படாமலும் இருக்கலாம். இல்லை இனிமேல் சந்திக்கப்படும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கலாம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த தேவை சந்திக்கப்படுமோ சந்திக்கப்படாதோ, அந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, தானியேல் சொன்னது போல, சிங்க கெபியில போட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னை நெருப்புல 7 மடங்கு சூளை இதுல போட்டாலும், அக்னியில போட்டாலும், தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், நான் படுகிற இந்த கஷ்ட நஷ்டத்துல, இந்த உபதிரவத்துல, இந்த தரித்திரத்துல, இந்த வறுமையில, இந்த பிரச்சனையில, இந்த வியாதியில, இந்த போராட்டத்துல, இந்த நிந்தையில, இந்த அசிங்க அவமானத்துல தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன். அவர் தான் என் ஜீவனுள்ள தேவன். அவரையே பின்தொடர்ந்து வரோம். தெரியுமா? இதுதான் கனி கொடுக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் மற்றவங்களை அசைக்கும். ஆவின் வரங்கள் இருக்கிற விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, ரட்சிப்புக்குள்ள வர்றது, விசுவாசித்து அந்த ஜபிக்கிறது, அந்த காரியங்கள்லாம். இது எந்த நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் இவரை தான்ப்பா நான் ஃபாலோ பண்ண போறோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். தெரியுமா? அந்த விசுவாசம் தான் இந்த கனிதர விசுவாசம். ஸோ இன்னைக்கு இந்த விசுவாசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஆமீன். அடுத்தது சாந்தம். சாந்தம் அப்படின்னா வெளியரங்கமா நம்ம யாராவது ஏதாவது கோவப்பட்டு இது பண்ணிச்சு வெளியில எதுவுமே சொல்லாம உள்ளுக்குள்ள ஒரு புயல் ஓடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா? என்னை இப்படி பேசிட்டல, என்னை இப்படி சொல்லிட்டல, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு. அது உள்ளுக்குள்ள ஓடுறதுக்கு பேர் சாந்தம் கிடையாது, அது நடிப்பு. வெளியில அமைதியா இருந்துட்டு உள்ள ஒரு புயல் வீசித்துனா அது சாந்தமே கிடையாது. உள்ளேயும் இயேசு கிறிஸ்து உள்ளேயும் சாந்தமா இருந்தார், வெளியிலையும் சாந்தமா, சாந்த ஸ்வரூபம் அவர் இல்லையா? ஸோ என்ன பிரச்சனை போராட்டம் என்ன யார் உங்களை என்ன இது பண்ணாலும், எந்த ஒரு சூழ்நிலையில வந்தாலும் அந்த சாந்தத்தை, அந்த அமைதி, அந்த சந்தோஷத்தை, அந்த முகத்துல அந்த முறுவல் பூக்கும் இல்லையா, அது இழக்காம பொறுமையோட சாந்தமா அப்படியே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாம மெதுவா அந்த ஒரு இதோட எப்பவுமே பேசுறது, அப்படி நடந்துக்கிறது, அப்படியே நம்ம மனசுல யோசித்து கொண்டிருக்கிற காரியங்கள், அதுதான் சாந்தம். சாந்தம் வெளியில மட்டும் இல்லை, உள்ளும் புறமும் கிரியை செய்யற மாதிரி சாந்தம். அப்ப எப்படின்னாக்க உள்ளேயும் ஆன்சைட்டி ஆகாம பொறுமையோட மனத்தாழ்மையோட தேவனையே சார்ந்து விசுவாசித்து எல்லா நேரத்திலையும் அவரையே சார்ந்து கொண்டிருக்கச்சு அந்த சாந்தம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம வெளியிலையும் சாந்தமா இருப்போம். பேச்சுல ஒரு சாந்தம், நம்ம நடையில ஒரு சாந்தம், ஒரு படபடப்பு, ஒரு பதஷ்டம், ஒரு ஆன்சைட்டி, அதெல்லாம் இல்லை. எல்லாத்துலையும் நிதானம், பொறுமை, சாந்தமா. சாந்த குணம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல எந்த ஒரு பயமோ ஒரு 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 கியாட்டிக் சுச்சுவேஷனும் இல்லாதபடிக்கு ரொம்ப ஒரு சாந்தமா அது சொல்றச்சவே அந்த மாதிரி நபர்களை பார்க்கறச்சவே நமக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அந்த சுபாவம், அந்த பீஸ் வரும், ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஸோ சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம சாந்தமா இருக்கணும், நம்மளும் சாந்தமா இருக்கணும், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் சாந்தமா இருக்கிறதுக்கு நம்ம ஜபிக்கணும். நம்ம அப்படி நடந்து காமிச்சாதான் மற்றவங்களுக்குள்ள அந்த சாந்த வரத்துக்கு நம்ம கனி கொடுக்கறச்சே தான் மற்றவங்கள அதை தேவனமாயுமே சாட்சியா சொல்ல முடியும். அப்ப நானும் இந்த சாந்தத்தை எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ளேயும் இந்த கனி வேணும்னு அவங்க சொல்லி ஏசப்பாக்குள்ள விசுவாசத்தை அந்த கனியை உற்பத்தி செய்யறதுக்கு ஆவியானவர் அவங்களுக்கும் உதவி செய்வார். ஆமீன். சொல்கிறேன். எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்குள்ளே இன்னும் சாந்தம் வேணும், அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் சொல்கிறது எல்லாத்துலையும் நான் தேறினவள் நான் சொல்ல வரல, உங்களோட கூட சேர்ந்து நானும் இந்த ஆவின் கனி கொடுக்குற இந்த ப்ராசஸில் என்னையும் அர்ப்பணித்து ஏசப்பா எனக்கும் உதவி செய்யுங்கன்னு தான் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஆமீன். அடுத்தது இச்சை அடக்கம், தட் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் எதில் வேணாலும் இருக்கலாம். சாப்பாட்டில் வேணும், பார்க்குற பொருளில் ஆசைப்பட்டுச்சு அதில் வேணும், இந்த மொபைல் கையில் எடுக்கிறோம், ரீல்ஸு, எல்லாத்துலையும் இச்சை அடக்கம் வேணும், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இதை நான் பார்க்க மாட்டேன், இந்த சினிமா பாட்டை கேட்க மாட்டேன், இந்த சினிமா பார்க்க மாட்டேன், தேவனுக்கு பிரியம் இல்லாத இடத்துக்கு போக மாட்டேன், தேவனுக்கு பிரியம் இல்லாத வார்த்தை இனி என் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தை வராது. கெட்ட வார்த்தை மட்டுமே இல்லை, தேவையில்லாத பக்தி விருத்திக்கு ஏது இல்லாத வார்த்தைகளை பேசுகிறோமோ அதுவும் தூஷணமான வார்த்தையாக பாவம்னு வேதம் சொல்றது. அது கேட்டதுல எனக்குள்ள ஒரு நடக்கும். நம்ம அந்த மாதிரி எதுவும் பேசாட்ட கூட எப்போ பார்த்தாலும் பக்தி விருத்திக்கு எதுவாகவே நம்ம பேசிட்டு இருக்கோம். அங்கிச்சு ஒரு பயம், ஐயோ ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, லைக் தேவையில்லாமல் அந்த நேரத்தை நம்ம வீணடிக்கிறோமே, அப்போ அது ஒரு பாவமாக மாறிடுறது, அது ஒரு பாவம் வருது, அது நம்மளுக்கு தெரியலையே அப்படிங்கிறச்சு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தோணினதெல்லாம் பேசிடக்கூடாது, நினைச்சதெல்லாம் பேசிடக்கூடாது, பார்த்ததெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒரு இச்சை அடக்கம் வேணும்.
சாப்பாட்டில், ட்ரெஸ்ஸில், பேசுகிற விதத்தில், நடந்துக்கிற விதத்தில், பார்க்குற விதத்தில், கேட்கிற விதத்தில், வாழற விதத்தில் எல்லாத்துலேயும் ஒரு இச்சை அடக்கம் கண்டிப்பாக நமக்கு வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாத்துலேயும் வேணும். இச்சை அடக்கங்கிறது கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையில் மாத்திரம் இச்சை அடக்கம் இல்லை, எல்லா விதத்துலையும். அந்த கண்களின் நிச்சயம் வரைச்சவே ராங்கா மற்றவங்களை பார்க்கக்கூடாது, அசிங்கமானதை பார்க்கக்கூடாது, கெட்ட எண்ணத்தோடு பார்க்கக்கூடாதுன்னு மாத்திரம் இல்லை, ஒரு சாப்பாட்டு மேலே ஒரு பார்வை, பார்க்குறதெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறது, ஃபோனில் மணிக்கணக்காக ரீல்ஸ் பார்க்குறது, அது பார்க்குறது, இது தேவையில்லாத எதை பார்த்தாலும் அது ஒரு இச்சையை தான் தூண்டும். ஸோ இச்சையில் ஒரு அடக்கம் வேணும். இச்சை அடக்கம்னு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ளே வேணும். அதுதான் கணிதருது. நம்மளை யாரும் பிடிங்கி அடிச்சு இது பார்க்காதே அப்படின்னு சொன்னாலும் அடுத்து தானே திருட்டுத்தனமாக பார்ப்போம். அப்படி இல்லை, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கார். அவர் சொல்றதை கேட்டு இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் இனி இப்படி தீங்கானது பார்க்க மாட்டேன், தீங்கானது பேச மாட்டேன், இப்படி சாப்பாட்டு பிரியனா பெருந்திண்டி உள்ளவனா இருக்க மாட்டேன், இப்படி கனநிதிரை அவிலே நான் இன்னும் தூங்குறேன்னு சோம்பேறித்தனத்துக்கும் கனநிதிரைக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த தேவையில்லாத காரியங்களை ஒதுக்கிட்டு நம்ம மனசு, இந்த மாம்சம் இது வேணும் டிசைர் பண்ணும். அது எல்லாத்தையும் ஒடுக்கிற காரியங்கள் தான் இச்சை அடக்கம். நமக்குள்ள வர மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் ஒடுக்கிற காரியங்கள் தான் செல்ஃப் கண்ட்ரோல். இதெல்லாம் ஒடுக்கிட்டு இச்சை அடக்கங்கிற அந்த கனியை நம்ம கொடுக்கணும். ஆமீன். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற பிரமாணம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஆவின் 9 கனியை நீங்கள் பார்க்கறச்சே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்காக இருக்கா? அன்பு வரைச்சே பாருங்களேன், என்னோட கூட ஆவின் கனி அன்பு வரைச்சே அங்கே சந்தோஷம் வரும். ஏன்னா ஏசு கிறிஸ்து அன்பாக இருக்கார், அவரை நம்ம சார்ந்து இருக்கிறச்சே என்னால் எதுவும் இல்லை, எல்லாமே என் தேவனால தான் அப்படின்னு நம்ம அவரையே நம்பி இருக்கிறச்சே நம்ம இது பயத்தோடு இல்லாமல் அவரை நேசிக்கிறதுனால வேதம் வாசிப்போம், வேதம் வாசிக்கிறதுனால அதன்படி நடக்க ஆரம்பிப்போம், அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறச்சே அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் தேவையில்லாத காரியங்கள், பிரச்சனை, போராட்டத்தில் ஆண்டவர் மற்றவங்களை எப்படி விடுதலையாக்கினார் இதெல்லாம் கற்றுக்கொள்றச்சு, நம்மளும் மற்றவங்க கிட்ட எப்படி நடத்துக்கணுங்கிற காரியங்களை கற்றுக்கொள்றச்சு, அப்போ என்ன ஆகும்? அந்த அன்பு நமக்குள்ள தேவனே சார்ந்திருக்கும் போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம் வந்த உடனே அது நமக்குள்ள ஒரு சமாதானம், எல்லாம் ஏசப்பா பார்த்துப்பார், நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு. கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே நான் மகிழ்ந்துருக்கச்சு எனக்குள்ள தேவ சமாதானம் வந்துடும். தேவ சமாதானம் வரைச்சவே என்ன ஆகும்னாக்க, ஓகே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க புரியாமல் பேசுகிறாங்க, அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க, அவங்க சொல்லிட்டு போட்டோம், சரி இந்த விஷயம் இன்னும் நடக்கலையா, பரவாயில்ல நான் காத்திருக்கேன், நான் பொறுமையோடு இருக்கேன் ஏசப்பா, நான் நீடிய பொறுமையாக இருக்க இது பண்ணுறேன், நான் என் வாயை காத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறச்சு அது அந்த ஆவியின் கனி வந்துடும் நமக்குள்ள. நீடிய பொறுமையாக இருக்கிறச்சு என்ன பண்ணுவோம், சரி போ, பொறுமை இருக்கிறச்சு என்ன பண்ணுவோம், எனக்காக நீங்கள் செய்யலாட்ட கூட ஏசப்பா எனக்காக யாவையும் செய்து முடிச்சதில்ல, அவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கார்ல, அப்போ நான் மற்ற மனுஷங்களுக்கு நானும் தயவு காமிக்கிறேன், மற்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச நல்லது பண்ணுறேன்னு தயவு காமிக்கிறச்சு என்ன வரும்னாக்கா நற்குணம் வரும், ரைட்டியஸ்னஸ் வருது நமக்குள்ள. ஸோ நீதிமன்களை ஆக்கப்படுறோம், அந்த இடத்துல எல்லா வித குட்னஸும் நமக்குள்ள வருது. ஸோ எதனால் வருது? நான் தான தர்மம் செஞ்சதுனாலையோ, நான் நல்லவங்கிறதுனாலையோ, பரிசுத்தங்கிறதுனால இல்லை, தேவன் கொடுத்த கிருபையினால, அவர் கொடுத்த விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்ட நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம் பாவத்துக்கு மரித்து. ஸோ அவரையே சார்ந்து கொண்டு இருக்கச்சே அவரோட ரைட்டியஸ்னஸ்க்கு விரோதமாக வாழாதபடிக்கு அவரோட கூட நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டதுனால அவர் பிள்ளைகளாக வாழற அந்த பாகியஸ்லாகியத்தை உணர்ந்து கொண்டு இன்னும் நான் நீதிமான நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இன்னும் நீதியில தான் நடப்பேன், கர்த்தர் ராஜ்யத்தின் நீதின்னு தான் நான் தேடுவேன். ஆமீன். அடுத்தது விசுவாசம். எது நடந்தாலும் நடக்காட்டாலும், என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நான் நம்பி இருக்கேன், அவர் தான் என் தேவன் விசுவாசிக்கிற விசுவாசம் என்ன பண்ணும், நம்மளை எல்லா விதத்துலேயும் அவரையே சார்ந்து இருக்கும்படி நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணுவோம் இல்லையா. எஸ் நான் அவரை தான், இட்ஸ் அவர் சாய்ஸ், நான் அவரை தான் நம்ப போகிறேன், அவர் எனக்கு இது நான் நினச்சது தருவாருங்கிறதுக்காகவோ இல்லை என்னை எல்லா விதத்துலேருந்து எனக்கு துன்பம் போராட்டம் வராதுங்கிறதுக்காகவோ இல்லை, எனக்கு துன்பம் போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் பாடு உபதிரவங்கள் வந்தாலும் நான் அவரை தான் நான் சேவிப்பேன், அவரை தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற அந்த சாய்ஸ், அந்த டிசிஷன் எடுக்கணும் இல்லையா, அதுதான் விசுவாசம், கனி கொடுக்குற விசுவாசம். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வருது. அடுத்தது சாந்தம். எப்போ இந்த எல்லா குணமும் வரைச்சி நமக்குள்ள கற்றுக்கிறவில ஆட்டோமேட்டிக்காக அந்த சாந்தம் வந்துடும். எப்படி வரும்? நம்ம பேச்சில், நடக்கையில், நம்மளோட தாட்ஸில், நம்ம செயலில், நம்ம வாழற வாழ்க்கையில், நம்ம ஊழி செய்கிற விதத்தில், நம்ம ஜபிக்கிற எல்லாத்துலேயுமே ஒரு சாந்தம் வரும். அந்த சாந்தம் மற்றவங்களை எல்லாரையுமே பற்றிக்கொள்ளும். ஐ மீன் அடுத்தது இச்சை அடக்கும், செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாம் பவுல் சொல்லுவார் தெரியுமா, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உண்டு, ஆனால் எதுவும் எனக்கு நல்லதாக இருக்காது, எதுவுமே எனக்கு அது எல்லாத்தையும் என்னை அனுபவிக்கலாம், ஆனால் அது எல்லாமே எனக்கு நல்லதானா இல்லை இல்லையா. ஸோ தேவையில்லாத காரியங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கண்களை நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையை விளக்கி
அது எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தேவை. இந்த ஆவின் கனி எல்லாம் நமக்குள்ள ஒன்று ஒரே நாளில் வந்துருமான வராது. ஆனால் ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கறச்சு நிச்சயமாக ஆவியான கனிதர வாழ்க்கையை வாழ வைப்பார். இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழச்சு இந்த பிரமாணத்துக்கு விரோதமாக ஒன்றுமே இல்லையா. இந்த பிரமாணம் வருது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக்கு இந்த ஆவின் கனிகள் இருக்கு இல்லையா, இதுக்கு விரோதமாக ஒன்றுமே வராது. இப்படி நம்ம வாழ்ந்தோம்னாக்க ஒன்றுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்ம சாட்சியோடு வாழ முடியும், தேவநாமம் மகிமைப்பட வாழ முடியும். இந்த கனி நமக்குள்ள கிரியை செய்யறச்சே தான், கனி நம்ம கொடுக்கறச்சே தான் ஆவின் வரங்கள் கொடுத்துருப்பாரு இல்லையா. அந்த வரங்கள் ஒன்று அன்பா இருந்தாதான் மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க முடியும், மற்றவங்களோட பாரத்தை சுமந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று ஆவின் கனி வரச்சே ஆவின் வரம் நமக்குள்ள சேர்ந்து கிரியை செய்யச்சு அந்த இடத்துல அற்புதம் அடையாளம் நடக்கும். இல்லைன்னா வெறும் வரம் மட்டும் இருக்கிறச்சே நம்ம ப்ராஃபஸி சொல்லிடுவோம், இது பண்ணுவோம். ஆனால் அற்புதம் அடையாளங்கள் அங்கே நடக்கணும், தேவநாமம் மகிமைப்படணும் அப்படிங்கிறச்சு, அந்த ப்ராஃபஸி நிறைவேறணும் அப்படிங்கிறச்சு ஆவியான சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அங்கே சிலது நடக்காது. ஏன் நடக்காதுன்னு நமக்குள்ள கனி இல்லைங்கச்சு. ஸோ இந்த கனி எங்கே இருக்கோ அங்கே வரங்களும் சேர்ந்து இது பண்ணுறச்சே அந்த இடத்துல மிராக்கிள்ஸ் நடக்கும். ஆமீன். ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருந்தார் இல்லையா. இந்த ஆவின் 9 கனி அவருக்குள்ள இருந்ததுனால தான் அவர் மூலியமாக அவருக்குள்ள வந்து ஆவியானவர் அபிஷேகம் செய்த அத்தனை அதிசயம் அற்புதமாக மிராக்கிள்ஸ். பிசாசை ஓட்டினாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரு, வியாதியஸ்தர் சுகமானாங்க, பாவிகள் மனம் திரும்பினாங்க, எவ்வளோ எல்லாமே நடந்தது இல்லையா. எதனால? இந்த ஆவின் கனி அவருக்குள்ள இருந்ததுனால, ஆவியானவர் கொடுத்த வரங்கள் அவருக்குள்ள கிரியை செய்யச்சு அத்தனை ஒன்று கூட நம்ம சொல்லவே முடியாது அவர் செஞ்ச அற்புதம் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு ஆகலை. ஏன்? ஏன்னா ஆவின் கனியும் இருந்தது, ஆவின் வரமும் அங்கே கிரியை செஞ்சது. ஸோ நமக்கும் இன்னைக்கு அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவ ஆவியானவர் அபிஷேகம் செஞ்சார், நம்மளையும் அபிஷேகித்திருக்கார். நமக்குள்ள நம்ம கனிதர வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுக்கறச்சு ஆவியானவர் உதவி செய்வார். ஏசப்பா நாம மகிமைப்படும். அப்போ ஆவியானவர் கொடுத்துருக்க அந்த வரங்கள் நம்ம மூலியமாக எதுக்காகனா நம்ம பணம் சம்பாதிக்கவோ பேர் புகழ் வரவோ இல்லை சுய லாபத்துக்காக இல்லை, கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படி கர்த்தருடைய நீதி அங்கே நிலைக்கும்படி தான் அந்த ஆவின் வரங்கள் நமக்கு. மற்ற ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும், அவங்க சுகம் பெறணும், அவங்க விடுதலை ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம்தான் இருக்கணுமே தவிர நம்ம மினிஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் போகணும் அப்படி ஆகணும் இப்படி அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம இல்லைன்னா ஆண்டவர் வேற ஒருத்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்த போறார். நம்மளை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு நாம் செஞ்ச பாக்கியத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே எங்களுக்கு ஒத்தாசி நீ தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. பிதாவின் சித்தம் என்ன என்றும் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை எப்படிலாம் நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றும் தேவனுடைய நீதி எப்படிப்பட்டதும் என்றும் வருங்காலத்தை குறித்து சத்தியத்தை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காக நீதியை குறித்து பேசுவதற்காக நன்றி 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 ராஜா. ஆண்டவரே இந்த ஒரு நாவு போராது உங்களை பற்றி பேச உங்களை பற்றி புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள. இருந்தாலும் ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்து இந்த ஆவின் கனிகள் ஆண்டவரே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண உற்பத்தி செய்ய ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக இயேசு என்ற விதை ஒவ்வொருத்தருக்குள்ள விதைக்கப்பட்டு அந்த மரம் நல்லபடியாக வளர்ந்து ஆண்டவரே அந்த பிரான்ச்சஸ்லாம் வெளியில வந்து இலை துளிர்க்க இலை வர ஆண்டவரே பூக்கள் பூக்க காய்க்க கனி நல்ல கனி கொடுக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. நீர் கொடுக்கிற ஆவின் வரங்கள் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக உதவி செய்வீராக. ஆவின் வரங்கள் இல்லைன்னாக்க பரலோகம் போக மாட்டேங்குது இல்லப்பா. கனி கொடுக்காத மரம் தான் வெட்டுண்டு போகுன்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்காக தான் நீர் அழைத்திருக்கிறது. கனி கொடுக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த கெட் டு நோ த ஹோலி ஸ்பிரிட்ல இந்த 4 வாரம் நாங்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் ஆவியானவர் எப்படிப்பட்டவர், திரியேக தேவன்ல நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர் ஆண்டவர். இன்னும் உண்மை அறிந்து கொள்ள உண்மை புரிந்து கொள்ள இது போராது. இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரை எசேக்கியேல் சொன்னது போல அந்த நீச்சலின் ஆழத்துல நாங்கள் செல்ல கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு போராதுப்பா. அந்த நீச்சலின் அந்த உம்முடைய அபிஷேகத்துல நாங்கள் இன்னும் முழுகணும், உம்முடைய அந்த வல்லமையில நாங்கள் முழுகணும் ஆண்டவரை. இன்னும் உண்மை அறிந்து கொள்ளணும், இன்னும் உண்மை புரிந்து கொள்ளணும், இன்னும் உண்மை ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த இடத்துல துக்கப்படுத்தினோமோ இனி அப்படி துக்கப்படுத்தாதபடிக்கு வேதனைப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்டு உடனே ஸ்விஃப்டா நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிய ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். நிச்சயமா இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். நானும் இன்னும் வளரணும் ஆவியானவருக்குள்ள, நீங்களும் வளரும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல்.